guys, welcome back to my channel. ஸோ எழில் வந்து கண்ணை முழிச்சிட்டு எந்திரிச்சிட்டாரு அப்படின்னா கையல் கூட மறுபடியும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அண்ட் ஒரு வேலை செய்யவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து இது வரைக்கும் கையல் வந்து எழிலுக்காக எதுவுமே பண்ணதே கிடையாது. ஸோ அவங்க வீட்டில் இருக்கிற வரைக்கும் எழிலுக்கு எந்த விதமான சப்போர்ட்டுமே கையல் கொடுத்தது கிடையாது. என்னருமே என்னோட குடும்பம் அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க மைண்டில் வச்சுக்கிட்டு வந்து ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து எழில் வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ரொம்பவே அவமானப்படுத்தி பேசினப்போ கூட எழில் வந்து சொன்னார், இதுக்கு மேலே இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடாது, நம்ம தனியாக போயிடுவோம் அப்படின்னு சொன்னப்போ கூட கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னால் என் குடும்பத்தை விட்டுலாம் வெளியில் வர முடியாது அப்படின்னு அவ்வளோ கட் அண்ட் ரைட்டாக சொன்னாங்க. ஆனால் எழிலுக்காக அவங்க எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறது உண்மைதாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒன்றா நம்பர் செல்ஃபிஷ் அப்படிங்கிறது நல்லாவே வந்து தெரியுது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எழிலை கண்டுபிடிச்சே ஆகணும், எழில் என்கிட்ட திரும்ப வந்துடுவார் அப்படின்னு ரொம்பவே பெரிய நம்பிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் சக்தியோட குடும்பத்திலையும் ஒரு பிரச்சனை வருது. அவங்க பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணுறாங்க. ஒரு வழியாக கௌதம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையையும் வந்து காப்பாற்றிடுறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, கௌதமை பற்றி வந்து கயல் வந்து அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவாங்க, அவன் எப்படிப்பட்டவன், அவன் என்னென்ன எனக்கு பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத. இருந்தாலுமே குழந்தைய காப்பாற்றிட்டாரே, அவரை பற்றி நீங்கள் இப்படி சொல்கிறது எங்களால் நம்ப முடியலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சக்தியோட அண்ணி அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சிங்க எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு அவனை பற்றி தெரியாது, எனக்கு ஆனால் நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கயல் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சக்தி வந்து இப்போதைக்கு நம்ம இதை பற்றி பேச வேண்டாம் கயல், நான் உங்ககிட்ட சொல்லி புரிய வச்சுக்கிறேன், வா நம்ம வெளியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து சக்தி கயல் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் காரிடாரில் வெளியில் வந்துடுறாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சக்தியோட அம்மா இருக்காங்களா, அவங்க வந்து கௌதம் டாக்டரை வந்து பார்க்க போயிருக்காங்க. இந்த மாதிரி பாப்பாவுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கௌதம் சொன்னதுக்கப்புறம் ஸோ கையலை பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமான விஷயங்கள் எல்லாமே வந்து சக்தியோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க. எதுக்காக வந்து அந்த கையல் கூட போயிட்டு உங்கள் பொண்ணை நீங்கள் பழக விட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை நீங்களே வந்து நாசம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அந்த கையல் இருக்காளே அவள் உண்மையிலேயே வந்து லேசப்பட்டவ கிடையாது. இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கும்போது அவள் என்னென்ன வேலை பார்த்துருக்கா தெரியுமா, எத்தனை பேர் கூட அவெல்லாம் பேசிட்டு என்னென்ன பண்ணியிருக்கா தெரியுமா, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களே வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுவீங்க. உங்கள் பொண்ணை அவள் கூட நீங்கள் பழக விட்டு உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை நீங்களே வந்து கெடுத்துருவீங்க போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் சக்தியோட அம்மா எதுவுமே வந்து பேசலை, அவங்க சொல்கிறத மட்டும் கேட்டுகிட்டே அப்படியே அமைதியாக வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அந்த கையல் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நிறைய தப்பான விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கா, நிறைய பேஷண்ட்டோட உயிரை கூட அவள் வந்து பறிச்சிருக்கா. இந்த விஷயம் எதுவுமே வந்து வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு காசு கொடுத்து என்னென்ன வேலை பார்த்துருக்கா தெரியுமா, அப்படிப்பட்டவளை போயிட்டு எதுக்கு உங்கள் பொண்ணு சப்போர்ட் பண்ணுறேன், நான் நல்லதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து என்னென்ன வந்து பழி வாங்குற மாதிரி வந்து நம்ம கயல் மேலே வந்து இருக்கிற எல்லா காண்டையுமே தூக்கி வந்து வெளியில் வந்து இந்த மாதிரி கௌதம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவங்க அம்மா எதுவுமே வந்து பதில் சொல்லாமல் அமைதியாக நின்றுட்டு ஸோ ஒரு வழியாக வந்து கௌதம் சொல்லி முடிச்சிட்டாரு. இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு வந்து நான் நல்லது பண்ணணும் தான் நினைக்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா முதல்ல அந்த கையலை விட்டு உங்கள் பொண்ணை தனியாக போக சொல்லிடுங்க. அந்த கையில் எக்கேடோ கெட்டு போகட்டும், அது உங்களுக்கு தேவையே கிடையாது. ஆனால் அவ கூட நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு தான் ஆபத்து, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் அப்படின்னு இந்த கௌதமும் வந்து சொல்லிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றியே வந்து நம்ம தனலட்சுமி வந்து யோசிச்சுட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் சக்தி ஜனனி ரெண்டு பேருமே வந்து பேசிட்டு நிற்கிறாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே வந்து தனலட்சுமி வந்து உடனே நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கயல்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி நான் இப்போ போயிட்டு கௌதம் டாக்டரை தான் வந்து பார்த்துட்டு வரேன், அவர் உன்னை பற்றி வந்து எவ்வளவோ விஷயங்கள் வந்து சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சக்தி வந்து அம்மா ப்ளீஸ்மா எதுக்கு இப்போ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது சக்தி இரு ஒரு நிமிஷம் நான் கயல்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இங்கே பாரு கயல், நான் வந்து சக்தி வேற நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு நான் என்றைக்குமே நினைக்கல. அது மட்டும் கிடையாது, ஆரம்பத்தில் உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்ட உடனே நான் சக்தியை வேணான்னு சொல்லி தான் சொன்னேன். ஏன் அப்படின்னா சக்திக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு நினச்சி பயந்து சொன்னேன். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், என்ன ஆனாலும் சரி, கண்டிப்பாக வந்து உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை நிரூபிக்கிற வரைக்கும் என் பொண்ணு சக்தி உன் கூட தான் இருப்பா. இங்கே பாரு சக்தி, இப்போ நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ, கயல் எதுக்காக வந்து இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கா அப்படிங்கிறத நீ கண்டுபிடிக்கணும். கயலுக்கு இந்த மாதிரியான ஒரு தண்டனையை யார் கொடுத்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நீ தண்டனை வாங்கி கொடுக்கணும். அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வர விஷயங்கள் எதுவுமே உண்மையே கிடையாது, இந்த மாதிரி விஷயங்களை மக்கள் என்றைக்குமே நம்பக்கூடாது அப்படிங்கிறதையும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நிரூபிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து இவ்வளோ பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க. ஸோ இதை கேட்டோடனே கயல் சக்தி ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. ஸோ சக்தி வந்து அம்மா என்னம்மா பேசுகிற, நீ ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது
ஏன் சக்தி நான் இப்படி பேசக்கூடாதா? இங்க பாரு கயல், நான் வந்து ஆரம்பத்துல வந்து உன்ன பத்தி உனக்கு வந்து சக்தி ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கும்போது, நான் வேண்டான்னு சொல்லி தாம்மா சொன்னேன். ஆனா இப்ப சொல்றேன், சக்தியும் எனக்கு பொண்ணுன்னா, நீயும் எனக்கு பொண்ணு தாம்மா. என்னைக்குமே நான் உன்ன வந்து பிரிச்சு பார்க்கவே மாட்டேன். அந்த கௌதம் பேசும்போதே, அவன் உன் மேல வந்து எவ்ளோ பெரிய வன்மத்தையும், பழி உணர்ச்சியையும் வச்சிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுச்சு. நிச்சயமா சொல்றேன், அவன் சொல்ற எந்த விஷயமுமே வந்து உண்மையாவே இருக்காது அப்படிங்கிறத நான் நம்புறேன் 100%. உன் மேல எந்த தப்பும் இல்ல. நீ எந்த தப்பும் பண்ணல அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே வந்து தெரியும்மா. அதனால நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணணுமோ தாராளமா பண்ணுங்க. அதுக்கு எங்க குடும்பத்திலயும் உனக்கு எப்பயுமே சப்போர்ட்டா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சக்தியோட அம்மா சொன்னத கேட்டு நம்ம கயல் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி கண்ணுலலாம் அப்படியே தண்ணி வந்து அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிச்சுடுறாங்க. இந்த மாதிரி நீங்க எனக்கு வந்து இவ்ளோ பெரிய சப்போர்ட்டிவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லும்போது, எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும்மா. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கயல் வந்து சொல்றாங்க. எதுக்கு என்கிட்ட வந்து நன்றி சொல்லிக்கிட்டு இருக்க? நானும் உனக்கு ஒரு அம்மா தான். நான் தான் சொன்னேன்ல, என் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, எப்படி நாங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? தைரியமா இரு. எத பத்தியும் நீ வந்து கவலைப்படாத. கூடிய சீக்கிரத்திலேயே உன் வாழ்க்கையில என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கோ, அது எல்லாமே சரியாகி, உன் புருஷன் கூட சேர்ந்து நீ சந்தோஷமா வாழத்தான் போற. அப்படிங்கிற மாரி அவங்க அம்மாவும் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ, இதனால கயலுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாயிருது. அண்ட் அது மட்டும் கிடையாது. சக்திக்குமே பார்த்தீங்கன்னா, கயல் வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க. ரொம்பவே தேங்க்ஸ் கயல். என்ன பத்தி அம்மா ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு இப்ப தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னடா பண்ண போறோம்? இந்த பிரச்சனையிலேருந்து எப்புட்றா நம்ம வெளில வரப்போறோம்? நம்ம மேல இப்படி ஒரு பழி விழுந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, துடிச்சு போயிருந்தேன். என்ன பண்ண போறோம்? எழில் எங்க போயிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு பயங்கரமான வேதனையில இருந்தேன். ஆனா, கண்டிப்பா வந்து அந்த விஷயத்த சரி பண்ணிற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆறுதலா வந்து நீ நின்ன. நீ இருக்கிற அந்த தைரியத்தில தான் நான் வந்து அதுக்கப்புறமே வந்து முயற்சி பண்ணவே ஆரம்பிச்சேன். இப்போ உன் குடும்பத்தில இருக்கிறவங்களும் எனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு அவ்ளோ எவ்ளோ தைரியமா இருக்கு தெரியுமா? நிச்சயமா வந்து நீங்க சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரத்திலேயே எளிதில கண்டுபிடிச்சு, இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிறதையும் நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிடுறாங்க. சரி ஓகே கயல், நீ வந்து எத பத்தியும் நினைச்சு கவலைப்படாத. சீக்கிரமா நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு, கயலும் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே சக்தி நீ பார்த்துக்கோ. என்ன ஏதுன்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்று. இப்போ நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, கயல் பார்த்தீங்கன்னா, இங்க வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. அண்ட் வர்ற வழியில பூரா எப்பயும் போல வழக்கம் போல ஒரு டைட்டில் சாங் மாரி ஒண்ணு போடுவாங்க இல்லையா? ஸோ அந்த பாட்டு போட்டுட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் எழில் கூட இருந்த விஷயங்கள், எழில் கூட பேசினது, அவர் கூட பழகுனது, அவர் கூட ஹேப்பியா இருந்த அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா வந்து ரிமைண்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ எவ்வளோ ஹேப்பியா இருந்தோம். இப்போ நீ எங்க போயிட்ட எழில்? ஏன் என்ன எதுக்காக வந்து விட்டுட்டு போன? உன்ன விட்டு எப்படி என்னால இருக்க முடியுது? அப்படிங்கிற மாரிலாம் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே அப்படியெல்லாம் கண்ணுல தண்ணீல ஊத்திக்கிட்டே வந்து வண்டியில வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மூர்த்தி வந்து பழையபடி குடிக்க ஆரம்பிக்க போறாரு. இதனால தனத்துக்கும் மூர்த்திக்கும் சண்டை வந்து இத வேற ஒரு பெரிய பிரச்சனையா வந்து உருவாக போகுதுன்னு நெனைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நீங்க தாராளமா சொல்லுங்க. தேங்க் யூ.